திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த கோரிய வழக்கு 28ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. திமுக தரப்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் 28ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைகிறார். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் திமுக தொடர்ந்த வழக்கில் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில வியாழனன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பரங்குன்றம், ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் உடனடியாக, அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மக்களவை தேர்தலோடு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திமுகவின் சார்பில் ஒரு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான பதில் மனுவை தேர்தல் ஆணையம் இன்றுடன் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு காலக்கெடுவை உச்சநீதிமன்றமானது வழங்கியிருந்தது. தற்போது அந்த மனுவை உடனடியாக இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை திமுகவின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் முன்வைத்தார்கள். மேலும் நாளையுடன் வேட்புமனு தாக்கலானது நிறைவேற உள்ளதால் அதற்கு முன்னதாகவே இந்த தேர்தல் அறிவிப்பினை வெளியிட முடியுமா என்ற ஒரு கருத்தை கொண்டுதான் அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பதில் மனுவானது தாக்கல் செய்யப்படுவதற்கான கூடுதல் கால அவகாசம் கேட்கப்பட்டுள்ளதால் வழக்கினுடைய விசாரணையை அவசரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் இந்த வழக்கினை வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்வதாகவும் ஒரு கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் தேர்தல் ஆணையமானது இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை மக்களவை தேர்தலோடு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்த ஒரு சாத்தியக்கூறுகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது கடந்த வாரமானது உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அவர்களுடைய பதில் மனுக்களை இன்னும் தாக்கல் செய்யவில்லை. இந்த 3 தொகுதிகளுக்குமான தேர்தலானது ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவை தேர்தலுடன் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது இப்ப தெளிவாகியுள்ளது. அது தவிர மே இறுதிக்குள் நடைபெறவிருக்கும் அந்த தேர்தல்களோடு சேர்த்து மற்ற ஏதேனும் ஒரு கட்டத்தில் இந்த 3 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தலை நடத்த முடியுமா என்பது ஒரு கேள்வியையும் உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே எழுப்பியிருந்தது. அதன் மீதான பதிலை தான் தேர்தல் ஆணையமானது இன்று அல்லது நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த வழக்கினுடைய விசாரணையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. விஷ்ணு, சுஜித்ரா, இந்த 3 தொகுதிகளுக்கான அந்த இடைத்தேர்தல் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது? தலைமை தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவில் அவர்கள் அந்த 3 தொகுதிகளுக்கான வழக்குகள் உச்சநீதிமன்றம் மற்றும் நீதிமன்றங்களில் கீழமை நீதிமன்றங்களில் நிலுவையில் இருப்பதன் காரணமாக தங்களால் இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்த இயலவில்லை என்ற ஒரு காரணத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனாலும் தற்பொழுது திமுகவின் சார்பாகவும் திமுகவின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுக்களானது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அது தவிர மற்ற, அதாவது அரவக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுக்கள் வேட்பாளர்களை தாக்கல் செய்திருக்கும் அந்த மனுதாரர்களை இடைத்தேர்தல் கேட்பதன் காரணமாக இந்த தேர்தல்களை இந்த நடைபெறவிருக்கும் மக்களவை தேர்தலில் நடத்த முடியுமா என்பதற்கான ஒரு சாத்திய கூறுகளை தாங்கள் ஆராய்ந்து வருவதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை ஏற்கனவே அவர்களுடைய சட்ட ஆலோசகர்களுடன் தேர்தல் ஆணையம் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு இருந்தது. அந்த ஆலோசனையை பொறுத்த அளவில் இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலை உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக நடத்த முடியுமா? மே மாதம் 11ஆம் தேதி மக்களவை தேர்தலுடைய இறுதி தேர்தலானது நடைபெறவிருக்கிறது. அதற்குள்ளாக இந்த 3 தேர்தலுக்கான இடைத்தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்த ஒரு விரிவான ஆலோசனை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகு எந்த விதமான முடிவுகளையும் தாங்கள் தெரிவிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. விஷ்ணு, சுசித்ரா, அப்ப இந்த 3 தொகுதிகளுக்கும், அதாவது 28ஆம் தேதி இந்த விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதி வேட்புமனுவை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 28ஆம் தேதி இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒருவேளை தேர்தல் நடத்தலாம் என்று வரும் பட்சத்தில் இந்த 3 தொகுதிகளுக்கும் தனியாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கா? அந்த பரிசீலனை உள்ளிட்ட இந்த ப்ராசஸ் மறுபடியும் இந்த 3 தொகுதிகளுக்கும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது பற்றி ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது விஷ்ணு, இந்த வழக்கினை பொறுத்த அளவில் ஏப்ரல் 18ஆம் தேதி என்பது மிகவும் கடினம். ஏப்ரல் 18ஆம் தேதி, அதாவது தமிழகத்தில் மக்களவை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்
இடைத்தேர்தல் நடைபெறும் அந்த ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக கடினமாக குறைவாகவே இருக்கிறது. அது தவிர மற்ற வேறு ஏதேனும் கட்டங்களில் மொத்தம் 7 கட்டங்களாக மக்களவை தேர்தலானது நடைபெறவிருக்கிறது. 2ஆம் கட்டம் தவிர அதன் பிறகு வரும் கட்டங்களில் இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது. அதன் அடிப்படையிலும் தேர்தல் ஆணையமானது தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய தேர்தல் நடைபெறும் பொழுது இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறாவிட்டாலும் அதன் பின்னர் வரும் கட்டங்களில் அவர்களுடைய இந்த தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் வேட்புமனு தாக்கல் செய்வது என்பது எந்த கட்டத்தில் இந்த தேர்தல் ஆணையம் நடைபெறவிருக்கிறது என்பதை பொறுத்துதான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதிகளையும் அவர்கள் முடிவு செய்வார்கள். அதன் பிறகான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். விஷ்ணு, சுசித்ரா, இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்காமல் 28ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? அதற்கு ஏதேனும் காரணங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? ஏன் இந்த வழக்கை உடனடியாக எடுத்து விசாரிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது? இந்த வழக்கினை பொறுத்த அளவில் தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் மனுக்கள் ஆனது இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்றே கூற வேண்டும். இந்த 3 தொகுதிகளுக்கான சாத்தியக்கூறுகள், தேர்தல் நடத்தும் சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கிறது, அதற்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையமானது மேற்கொள்ள முடியுமா, குறைந்தபட்ச காலத்தில் மேற்கொள்ள முடியுமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையில் தான் தேர்தல் ஆணையமானது ஈடுபட்டு வருகிறது. அது தவிர மற்ற நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கினை பாதிக்குமா பாதிக்காதா, தேர்தல் நடத்தினால் வேறு ஏதும் பிரச்சனைகள் வருமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வரையறுக்கப்பட்ட அந்த கருத்துக்களையும் அவர்கள் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கான கூடுதல் கால அவகாசமானது கேட்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் இன்று அல்லது நாளைக்குள் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும், அதனால் இன்று இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு காரணத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்கள் முன்வைத்தார்கள். மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணை 25ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படும் என்ற எந்த ஒரு அறிவிப்பையும் உச்சநீதிமன்றம் இதற்கு முன்னராகவே வெளியிடவில்லை என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். விஷ்ணு, நன்றி சுசித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கோரிய வழக்கு 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம்.